அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்த சுதந்திர தின அமுத பெருவிழா கண்காட்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. கரகாட்டம், பறையாட்டம், புலியாட்டம், காளையாட்டம் என்று தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற்றன. அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றிய அரிய தகவல்கள், புகைப்படங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. தமிழகத்திற்கு வரக்கூடிய வடமாநிலத்தவர்களுக்கு அனுமதி நுழைவுச்சீட்டு முறையை கொண்டுவர வலியுறுத்தி சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொலை, கொள்ளை வழக்கில் ஈடுபடக்கூடிய வடமாநில நபர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய கோரியும் வலியுறுத்தப்பட்டது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை சீசனை வரவேற்கும் விதமாக இறுதிக்கட்ட நடவு பணி நடைபெற்று வருகிறது. கொடைக்கானலில் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறும். இதனையொட்டி பூங்காவில் மலர் நாற்று நடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. உதகையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நாற்றுகள் நடப்பட்டு வருகின்றன. ஏப்ரல், மே மாதத்தில் பூக்கா தொடங்கும். இது லட்சக்கணக்கில் பூத்து சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் பூக்க வைக்கிறதுக்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம்.